வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு வெங்காய மசாலா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு இருக்குது, இதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு. இது கொஞ்சம் எண்ணெயில் பொரிட்டுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுடலாம். இந்த மிளகாய் கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே வணங்கட்டும். இதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து 1/4 கிலோ அளவு இருக்கும். இந்த வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வேகட்டுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு இஞ்சியை நல்லா பொடியை தட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 2 நிமிஷமாக இந்த வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு உப்பு போடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் நல்லா வேகட்டுங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக இந்த வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். வெங்காயம் வந்துங்க பார்க்கும்போது அப்படியே கண்ணாடி மாதிரி வெந்திருக்கணுங்க. இதுதான் கரெக்டான பதம். ஒரு 10 நிமிஷம் வணங்குச்சுனாவே வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கிக்கும். இதில் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சு வச்சுருக்கேங்க. இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இதை வந்து இந்த வெங்காயத்தில் போட்டுடலாம். கரைச்சி வச்சுருந்த கடலை மாவையும் உள்ளே ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 50 ml தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு ஊற்றினோனையும் குழம்பு நல்லா கெட்டிப்பட்டுக்கும். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்த்துடலாம். இதை கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக புளிப்புக்காக ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுறலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் கடலை மாவு போட்டதுனால இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.